எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து சேலம் ராஜராஜேஸ்வரி போதிமரம் முதியோர் இல்லம். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் அரசாங்கம் செய்யக்கூடிய மக்கள் சேவை பணிக்கு ஈக்குவலாக இணையாக இன்றைக்கி வந்து நம்முடைய சமூக ஆர்வலர்கள் வந்து செஞ்சிட்ருக்காங்க. அரசாங்கத்திற்கு என்ன மக்கள் பணி சேவை செய்கிறாங்களோ அதே அதுலேருந்து கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் அந்த அளவுக்கு இணையாக சமூக ஆர்வலர்கள் வந்து இன்றைக்கி சமூகத்தில் பல நல்ல சேவைகள் செஞ்சிட்ருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து உதவி பண்ணுறாங்க, மனநல பாதித்தவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க, கல்வி ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க, ஆதரவற்ற குழந்தைகள், மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகள், முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், இரத்த தானம், மரங்கள் வளர்க்குறது, விலங்குகளை காப்பாற்றுவது, நீர்நிலைகளை காப்பாற்றுவது, பேரிடர் காலத்தில் வந்து உதவி செய்வது, பல்வேறுபட்ட விஷயங்கள் வந்து இன்றைக்கி சமூக ஆர்வலர்கள் வந்து மிக சிறப்புடன் செஞ்சுட்ருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக எல்லா இடங்களிலும் வந்து இன்றைக்கி மக்கள் சமூக பணி வந்து சிறப்பாக நடக்குது. சரி, ஒரு ஒரு விஷயம், சமூக ஆர்வலர்கள் வந்து இந்த மக்கள் பணி செஞ்சிட்ருக்காங்க. இந்த மக்கள் பணி செய்யறதுக்கு ஊக்குவிப்பு யார்? இதை சிறப்புடன் செஞ்சிட்ருக்கோன்னா இதுக்கு யார் எங்களுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்னா, உண்மையிலே சொல்கிறேன், கடவுள் ஒரு பக்கம் இருக்காது இல்லைன்னு பேசிக்கிறாங்க. அதை பற்றி நம்ம பேச விரும்பலை. இன்னைக்கு வந்து பல சமூக விஷயங்கள் மக்களுக்கு போகுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் நன்கொடையாளர்கள் தான் இன்னைக்கு மனித உருவத்தில் கடவுளாக திகழப்படுகிறார்கள். இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய அத்தனை சேவையும் ஒரு தனிப்பட்ட சமூக ஆர்வலர் செய்யும்போது அதுக்கு உதவி கரம் கொடுப்பது யார் அப்படின்னா நம்முடைய நன்கொடையாளர்கள் தான். இன்னைக்கு எல்லா மாவட்டத்திலும் தெரு ஓரங்களில் ஒவ்வொரு தெரு ஓரத்துலேயும் ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து உணவு சாப்பிட்றாங்க. ஒரு சமூக ஆர்வலர் ஒரு தெருவோரங்களை அவர் இருக்கும் இடத்தை தேடி போய் சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த சாப்பாடு கொடுப்பவர் யார்? நன்கொடையாளர். ஒரு ரத்த தானம், எங்கேயோ ஆப்ரேஷன் நடக்குது, ரத்தம் வேணும், அந்த ரத்தம் யார் கொடுக்குறாங்க? நன்கொடையாளர். இன்னைக்கு கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் அந்த இடத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சுற்றுலா தலங்களுக்கு அருகையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆதரவற்ற நிலையில் உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி கன்னியாகுமரி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய எண்டு கன்னியாகுமரியில் வந்து நிறைய ஆதரவற்றவர்கள் இருக்காங்க. அங்கே இருக்கிற சில இல்லங்கள் மிகவும் சிறப்புடன் அத்தனை தேவைகளையும் ஆதரவற்றக்கூடிய அத்தனை தேவைகளையும் மிக சிறப்புடன் இயங்கிட்டு இருக்கு. கன்னியாகுமரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற இல்லங்கள் இந்த சிறப்புடன் இயங்குவதற்கு அவங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளும் யார் கொடுக்குறாங்கன்னா நம்முடைய நன்கொடையாளர்கள். கண்ணுக்கே தெரியாது அவர்கள் என்ன செய்கிறாங்க, என்ன கொடுக்குறாங்க, அவங்க யார், கண்ணுக்கே தெரியும். எந்த விளம்பரமும் கிடையாது. இது போன்ற நன்கொடையாளர்கள் வந்து உண்மையிலே இன்றைக்கி வந்து நம்ம சமுதாயத்தில் சில பணிகள் இது எல்லாமே சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. இந்த நன்கொடையாளர்கள் இல்லை என்ன எனக்கு தெரிஞ்சு என்னுடைய போதிமரம் முதியோர் இல்லத்தில் பல வருடங்கள், ஓரிரு நாட்கள் கிடையாது, ஓரிரு மாதங்கள் கிடையாது, பல வருடங்களாக ஒரு வேளை உணவு தொடர்ந்து அளித்துட்டு வர நம்முடைய ஆரணி பகுதியை சார்ந்தவர். ஸோ இந்த மாதிரி நன்கொடையாளர்கள் வந்து இல்லைன்னா அது போன்ற சமூக பணிகள் செய்ய முடியாது. ஒரு தனிப்பட்ட ராஜேஸ்வரியோ ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் வந்து எல்லா சமூக விஷயங்களும் எடுத்து செய்யணுன்றதெல்லாம் இல்லை. உங்களுடைய பார்வைக்கு நாங்கள் தெரியலாம், ஆனால் எங்களை இயக்குபவர்களும் எங்களுக்கு முதுகெலும்பாக இருப்பவர்கள் நன்கொடையாளர்கள் தான். இது வந்து மனிதர்களுக்கு மட்டும்தான் செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா மனிதர்களை தாண்டி விலங்குகளுக்கு செய்கிறாங்க. நம்ம பெட் டாக் வளர்க்குறோம், வீட்டில் வளர்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம். ஆனால் தெருவோரங்களில் நிறைய டாக்ஸ் இருக்குது, அது ஆதரவற்ற நிலையில் இருக்குது. அதுக்காக லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய பல டாக் லவர்ஸ் இருக்காங்க. ஒரு வயதான மனிதர் ஒருத்தர் இன்னும் வரையிலும் எல்லா மரச்செடி கொடிகளிலும் ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய பறவைகளுக்கு வந்து உணவு கொடுக்குறாரு, தண்ணி கொடுக்குறாரு. இதை வந்து யார் கொடுக்குறாங்கன்னா அவரை இயக்கக்கூடிய நன்கொடையாளர்.
ஸோ இது வந்து கண்டிப்பாக நான் வந்து தமிழகத்தில் இருக்கிற எல்லா சமூக ஆர்வலர்களுடைய அவங்களுக்காக எல்லா நன்கொடையாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்கொடையாளர்கள் இல்லை என்றால் சமூக பணிகள் சிறப்பாக நடைபெறாது. ஒரு தனிப்பட்ட மனிதன் அவருடைய முழு விஷயத்தையும் இந்த சமூக பணியில் ஈடுபடுவதற்கு முழுமையாகவும் முதுகெலும்பாகவும் இருப்பவர்கள் நன்கொடையாளர்கள். இவர்கள்தான் இந்த சமுதாயத்தின் கடவுள். மனித உருவில் கண்ணுக்கு தெரியாமல் எந்த விளம்பரம் இல்லாமல் இந்த சமூக பணிகளை இயக்கக்கூடிய அந்த கடவுள்கள் தான் இன்னைக்கு நமக்கு பின்னாடி வைக்கிட்டு இருக்காங்க. எங்கள் எல்லா சமூக ஆர்வலர்கள் சார்பாக அவர்களுக்கு இத்தருணத்தில் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற நன்கொடையாளர் மூலம் இன்னும் சமூகத்தில் பல விஷயங்கள், பல சமூக பணிகள் சிறப்பாக நடைபெறும். நன்றி.